மதுரையின் மகத்தான நகரத்தில் ஒரு காலத்தில் மீனாட்சி அம்மன் அவதரித்தார். அந்த காலத்தில் பாண்டிய மன்னன் மலையத்வாஜன் என்பவருக்கும் அவருடைய ராணிக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் இறைவனை வேண்டி தவம் செய்தபோது அம்மன் தங்களுக்கே குழந்தையாக பிறந்தார். அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. பிறந்த நாளிலிருந்தே ஞானமும் வீரமும் கொண்டவள். வளர வளர அவள் அறிவும் ஆட்சித்திறனும் உலகமே வியக்கும் அளவிற்கு உயர்ந்தது. அவள் வயது வந்தபோது சிவபெருமான் அவரை திருமணம் செய்ய வருவதாக தீர்மானமானது. திருமண நிச்சயத்திற்காக சிவன் வந்தபோது அம்மன் ஒரு கேள்வி கேட்டார். உங்கள் வீட்டாரை ஏன் அழைத்து வரவில்லை? அதற்கு சிவன் சிரித்தபடி, அவர்களை அழைத்து வந்தால் அவர்களுக்கு நீ உணவு அளிக்க முடியாது என்றார். அம்மன் நிதானமாக, என் நாட்டில் எல்லா வளமும் உள்ளது, யாருக்கும் குறைவில்லை என்றார். அதை சோதிக்க சிவன் ஒரு பூதகணத்தை அழைத்து, இதற்கு உணவு போடு பார்ப்போம் என்றார். அம்மன் உடனே ஆணையிட்டார். அரண்மனையில் இருக்கும் அனைத்து உணவுகளும் அந்த பூதகணத்திற்கு அளிக்கப்பட்டது. ஆனால் அது எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி அடையவில்லை. இதை பார்த்த அம்மன் உணர்ந்தார் சிவனின் வார்த்தை உண்மை என்பதை. உடனே சிவனிடம் மன்னிப்பு கேட்டார். பின்னர் அந்த பூதகணத்திற்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டது. சொக்கநாதர் வைகை என்று சொன்னார். அம்மன் தன் கையை பூமியில் வைத்தவுடன் அங்கே ஒரு ஆறு தோன்றியது. அதுவே வைகை ஆறு. அந்த ஆற்றின் நீரை குடித்து பூதகணத்தின் தாகம் தீர்ந்தது. திருமணம் தடை செய்ய எதிரிகள் மதுரையை சுற்றி 4 பக்கமும் பூதகணங்களை அனுப்பி வைத்தனர். இதை அறிந்த சொக்கநாதர் அவைகளை கல்லாக மாற்றி அது பசுமலை, கோமாதாமலை, சிம்மக்கல், சிங்கம், நாகமலை, நாகம், யானைமலை, யானை மலையாக உள்ளது. ஆனால் அழகர் அவர் வரும்போது வைகை ஆறு பெருக்கெடுத்து ஓடியதால் அதை கடக்க நேரம் எடுத்துக்கொண்டது. அதனால் திருமணம் தாமதமாகாமல் இருக்க அம்மன் அருகிலிருந்த அண்ணனின் மூலம் திருமணம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் அம்மன் அழகரை சந்தித்து மன்னிப்பு கேட்டார். அழகர் கொண்டு வந்த சீர்வரிசைகளை அம்மனுக்கு அளித்து ஆசீர்வதித்தார். அதன் பிறகு அவர் தன் இல்லத்திற்கு திரும்பினார். ஆனால் அங்கே மகாலட்சுமி அவரை உடனே உள்ளே அனுமதிக்கவில்லை. அந்த நேரத்தில் கருப்பசாமி வழியை தடுத்து நின்றார். பின்னர் அழகர் பின்வாசல் வழியாக உள்ளே சென்று நடந்த அனைத்தையும் லக்ஷ்மியிடம் கூறினார். அவள் புரிந்து கொண்டு அவரை அன்புடன் வரவேற்றாள். இவ்வாறு மதுரையின் இந்த தெய்வீக கதை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், அகம்பாவம் விட பணிவு உயர்ந்தது. பக்தி இருந்தால் இறைவன் எப்போதும் நம்முடன் இருப்பார்.